இங்க ஒரு குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவுல தன் நாய்க்குட்டியோட தனியா வாழ்ந்துட்டு இருக்க. மலைக்கு உச்சியில போய் பார்த்தா அதுக்கு கீழே உள்ள பகுதிகள் எல்லாமே இருண்ட பகுதியா காட்சி அளிக்குது. அந்த இருண்ட பகுதிக்குள்ள தன் நாய்க்குட்டியோட போனாவ அங்க நடுவுல ஒரு பெரிய மரம் இருக்கிறத பாக்குறா. அந்த மரத்துல தான் கொண்டு வந்த குச்சி வச்சு ஒரு அடி அடிக்கிறா. அது சாதாரண குச்சி இல்லங்க, அது மேஜிக் ஸ்டிக். அதை வச்சு அடிச்ச உடனே ஒரு பெரிய மான்ஸ்டர் அவ முன்னாடி வந்து நிக்குது. மான்ஸ்டருக்கு அவ தலைவணங்கின உடனே மான்ஸ்டரும் தன் உடம்புல இருந்து ஒரு சின்ன பகுதியை அவளுக்கு கொடுக்குது. அவ அதை கோல்ல சொருகினோடனே அது சிவப்பு கலர்ல மின்ன ஆரம்பிச்சிருது. அந்த கோலை அவ தரையில டொம்முன்னு அடிக்க அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸுமே உயிர் பெற ஆரம்பிச்சிருது. அங்க இருந்தது எல்லாம் மரம் கிடையாதுங்க, அது எல்லாமே மான்ஸ்டர்ஸ். எல்லாமே தன்னோட கைகள் அங்க இருந்து எடுக்க ஒரு மான்ஸ்டரோட கை மட்டும் அந்த பொண்ணோட கோல்ல பட்டு அதுல உள்ள அந்த ஸ்டோன் கீழே விழுந்துருது. அந்த ஸ்டோன் அவ கையில இருக்கிற வரைக்கும் தான் அந்த மான்ஸ்டர்ஸ் அவளுக்கு கட்டுப்படும். ஸ்டோன் அவ கையில இல்லாததுனால அவளையே மிதிக்க வர நல்ல விலங்க ஒரு வழியா அந்த பொண்ணு அந்த ஸ்டோனை எப்படியோ எடுத்துடுறா. அந்த ஸ்டோன் கைக்கு கிடைச்ச உடனே மான்ஸ்டர்ஸ் அதோட இடத்துக்கு திருப்பி அனுப்பிச்சுடுதா. உடனே திருட்டு போய் வெளிச்சம் வந்ததால அந்த இடமே வசந்த காலமா மாறி. உங்க வாழ்க்கையிலே வசந்த காலங்கள் மட்டுமே இருக்கு. இறைவனை வெடிக்கிற லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.